8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறது நம்முடைய கண்கள் தான். கண்கள் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகும் அந்த டைமில். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஐடியில் நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆனது. ஆரம்பத்தில் கண்ணாடி இல்லாமல் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ஆன்டி கிளேர் அப்படிங்கிற அந்த ஏஆர் கோட்டட் அப்படிங்கிற அந்த கண்ணாடியை வந்து நார்மலாக பவர் இருக்கிறவங்களும் சரி, பவர் இல்லாதவங்களும் சரி, அதை வந்து போடுறது பெட்ரு. அதை யூஸ் பண்ணுங்கள். சிஸ்டம் முன்னாடி நம்ம உட்காரோம், மொபைலும் அதிகம் பார்க்குறோங்கிறப்ப இந்த ஏர் கோட்டிங்கிறப்ப நமக்கு வந்து கண் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அந்த இதை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் நான் இருந்தப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நானும் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வந்தது. பின் தலை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பித்தது, தலை வலிக்க ஆரம்பித்தது. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ ஐ செக் வந்து பண்ண போனேன். அங்கே வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை போட்டேன். அதை போட்டதுக்கப்புறம் இன்னும் தலைவலி ரொம்ப அதிகமாச்சு, ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஐ ஹாஸ்பிட்டலுக்கு. எல்லாம் பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். அங்கே போனால் பவர் வந்து இன்னும் ஏறி இருக்குதுன்னு சொல்லி வேறு கிளாஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றினேன். திரும்பவும் அது போட்டும் சரி வரல. 1 வீக்கு 15 நாள் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் வாங்குறப்பையும். இப்போ செகண்ட் டைம் வாங்கினேன், அதுவும் சரி வரல. 3rd டைம் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனால் அங்கேயும் வந்து பவர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வேறு கண்ணாடியை சஜஸ்ட் பண்ணாங்க. சரிண்ணா அதாச்சும் மாற்றினா சரி வரும்னு மாற்றினா அதையும் ஆக மொத்தம் 10,000 இதுலேயே காலி. இது நடந்து ஒரு 9 வருஷம் இருக்குங்க அப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நிறைய விசாரிச்சுட்டு போனேன். அதுக்காக மற்ற இதுக்கு முன்னாடி போனது 3ம் நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொன்னால் தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை அந்த தவறை பண்ணாமல் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மேலே சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், மொபைல் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய ஒர்க் வந்து ஐடி, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு உண்டான சில எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க கண்ணுக்கு. அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ ரெகுலராகவே ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது. ப்ளஸ் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், உனக்கு கண்ணாடி பவர் கண்ணாடியே தேவையில்லை, யார் சொன்னாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி, அவர் பவர் கண்ணாடி நீ போட தேவையில்ல, நார்மலாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு வேறு ஒரு அப்படியே அது கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடி போடாமல் இருந்தாலே நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணேன். சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அது வந்து ஏஐ வீடியோ கிடையாது, ஒரிஜினல் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி டிப்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ண விஷயந்தான். ஃபாலோ பண்ணி இன்றைக்கி பவர் கண்ணாடி இல்லாமல் இன்றைக்கி நான் இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் முன்னாடி கண்ணாடி போட்டேன். பட்டு இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 30 டேஸ்லேயே வந்து நான் கண்ணாடி போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பவர் கண்ணாடி யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் கண்டிப்பாக ஏஆர் கோட்டட் கிளாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இருந்தே ஒரு அந்த மாதிரி பவர் கண்ணாடி போகணுன்னு சஜஸ்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே நான் வந்து ஏஆர் கோட்டடு சிஸ்டமில் உட்காந்தா முதல்ல கண்ணாடி போட்டு தான் உட்காரும். அந்த ஒரு பழக்கத்தை, அந்த ஒரு ஹேபிட்டை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். எடுத்தோடனே அந்த பழக்கம் வரல. சிஸ்டம் உட்கார்றோமா ஆன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி அங்கே வச்சுருவேன். அதை போட்டுட்டு மட்டும்தான் நான் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுவேன். இது ஒரு ஹேபிட்டாக வந்து கொண்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் கடவுளோட ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய ஹேபிட் அந்த ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜினாலையும் கண்ணாடி இல்லாமல் இன்றைக்கி நான் இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லோரும் நமக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு அந்த வயசு சின்ன வயசில் இருக்கும் 20, 25, 30 வயசில் நம்ம வந்து நமக்கு ஓகேன்னு தான் தோணும். ஆனால் வயசு ஏற என்ன ஆகுன்னா எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடும். 40 வயசு தாண்டிடுச்சுன்னா சொல்லவே வேணாம். அதனால் அது ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் நாம் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக அது ஏஆர் கோட்டட் அப்போ வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் 500 தான் இருந்தது. இப்போல்லாம் போனால் ஃப்ரேம் 500 ஸோ அதெல்லாம் வந்து யூவி ரேஸு அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 2000 பக்கம் வந்துடும் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப, மொபைல் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்ணாடி இல்லாமல், நீங்கள் பவர் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியும். சின்ன ஃபுட் ஹேபிட்ஸு, சாப்பிட்ற விஷயங்களில் கண்ணுக்கு எது நல்லது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வீக்லி நம்ம நார்மலாக சாப்பிட்றத ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அந்த மாதிரி வந்து நம்ம வீக்லி ஒன்ஸு அதை ரெகுலராக எடுத்துகிட்டா போதும். அதெல்லாம் என்னங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு முழு வீடியோ போடுவேன். ஸோ கண்ணுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஐடி ஃபீல்டில் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ப்ரீகாஷன் மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், உட்காந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருந்து அது மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.